நீங்க தீர்க்கதரிசியாக விரும்புறீங்களா? உங்களுக்கு தீர்க்க தரிசன வரத்தின் மேல ஆர்வம் இருக்குதா? இப்படி ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னா, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஆமா, நான் ஒரு தீர்க்கதரிசியாக விரும்புறேன். நான் நிறைய தீர்க்க தரிசனங்களை சொல்லணும்னு விரும்புறேன். அநேகர் என்கிட்ட வந்து தீர்க்க தரிசனம் கேட்கணும். நான் ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறத பத்தி பவுல் சொல்லும்போது, அன்பு அப்படிங்கிற ஒரு வரம் தீர்க்க தரிசன வரத்தை விட பல மடங்கு உயர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பிகாஸ் இன்னைக்கு ஊழியம் செய்யறோம், ஊழியர்கள் அப்படிங்கிற பேர்ல யார் வந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, ஃபேமஸ், மணி, அந்த ப்ராஸ்பர்ட்டியான லைஃப், இதை பார்த்துட்டு நாமளும் ஊழியக்காரங்களா ஆயிட்டா இந்த மாதிரி வாழலாம், நம்மளையும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க வீட்டு நல்லது கெட்டதில் நாம முதல் இடத்துல இருக்கலாம், வெளிநாடுகளுக்கெல்லாம் போகலாம், இந்த மாதிரி உலக பிரகாரமான ஆசைகளை அடி மனசுல வச்சுக்கிட்டு வெளிப்பிரகாரமா நான் ஊழியம் செய்ய விரும்புறேன், கர்த்தர் என்ன அழைக்கிறார், அதுலயும் நான் தீர்க்கதரிசியா வாழ விரும்புறேன்னு சொல்றாங்க. ஓகே, தீர்க்க தரிசனம்னா என்ன? நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்துல படிச்சீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றின போதனை தான் தீர்க்க தரிசனமா இருக்குது அப்படின்னு சொல்லி யோவானங்க எழுதுறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து தான் உலகின் இரட்சகர், உங்க வாழ்க்கைய பாவத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடியவர் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க எல்லாருமே தீர்க்கதரிசிகள் தான். ஓகே, தீர்க்கதரிசி ஆயிட்டா தேவனுடைய பிள்ளையாக ஆயிட முடியுமா? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போயிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கேள்விக்குறியான ஒரு இடத்துல போய் தான் நிற்கும். ஏன்னா தீர்க்கதரிசியாக வாழ்வதோ, தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுக்கொள்வதோ உங்களை தேவனுடைய பிள்ளையாக மாற்றாது. தேவனுடைய பிள்ளையா நீங்க மாறணும் அப்படின்னா, தேவன் விரும்புற மாதிரி அவர் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதலை நீங்க அவருக்கு பிரசன்ட் பண்ணணும். இயேசு கிறிஸ்து ஆரம்பத்திலேயே தீர்க்கதரிசி ஆயிட்டார். ஆனா முடிவு வர அவர் கஷ்டப்பட்டு எதுக்கு தெரியுமா போராடினார்? தன்னுடைய உயர்ந்த கீழ்ப்படிதலை தேவனுக்கு காட்டணுன்றதுக்காக தான் கீழ்ப்படிச்சு மரணம் வரைக்கும் கீழ்ப்படிச்சார். அப்போ ஒருத்தர் தீர்க்கதரிசியா மாறுறது, வாழ்றது, சாகிறது ஈஸி. ஆனா தேவன் விரும்புற மாதிரி கடினமான கீழ்ப்படிதல் நமக்குள்ள வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம மரண போராட்டம் போராடணும். அதைத்தான் தேவன் வேல்யூவா பார்க்கிறார். அவங்கள தான் தேவன் தன்னுடைய பிள்ளைன்னு கன்சிடர் பண்றார். அவங்களுக்கு தான் முதலாம் உயிர்த்தெழுதலையும் தேவன் கொடுக்கிறார். அப்போ தீர்க்கதரிசியாக வாழ்ந்து ஃபேமஸா இருந்து பணம் சம்பாதிச்சு புகழ் சம்பாதிச்சு கடைசியில மத்தேயு 7:22 சொன்ன மாதிரி உங்களுடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோமே அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் உண்மையிலேயே தீர்க்க தரிசனம் உரைச்சவங்க தான். ஆனா தனக்கு கிடைச்ச ஃபேமஸையும் தனக்கு கிடைச்ச பாப்புலாரிட்டி, பணம், பதவி இதை பார்த்துட்டு நம்ம தேவன் வழியில தான் இருக்கிறோம்னு பணத்தின் பின்னாடியே போய் தன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டாங்க பார்த்தீங்களா? அவங்க அப்பதான் யோசிப்பாங்க, நம்ம தீர்க்க தரிசன வரத்தை சூஸ் பண்ணதை விட ஃபேமஸ் இல்லாம ஏதோ ஒரு சாதாரண ஒரு சபையில அங்கத்தினர் அமைதியா இருந்துட்டு ஒரு சின்ன வேலையை செஞ்சுட்டு போதுமான சின்ன வருமானத்துல இருந்துட்டு தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ராஜ்யத்துக்குள்ள போயிருந்திருக்கலாமேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ என்னுடைய பார்வையில நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, தீர்க்கதரிசியாகவும் பெரிய ஊழியக்காரராகவும் மாறுறதை விட, தேவனே நான் எப்படியெல்லாம் உனக்கு கீழ்ப்படியலாம், எனக்கு அதுக்கான வழிமுறைகளை வேதத்தின் மூலமா காட்டி கொடுங்க, நான் அதை செய்ய விரும்புறேன்னு கேட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. தேவன் உங்களை அவருடைய பிள்ளையாக மாற்றுவதற்கான அந்த அற்புதமான வழியில உங்களை